உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ்7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். ஒவ்வொரு நாளும் நாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சமூகமாக சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி என்ன, அந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அதை தீர்ப்பதற்கான வழியை தேடக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் விளையாட்டு திடல்கள், மைதானங்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக பள்ளிகளில், கல்லூரிகளில் விளையாட்டுத்துறை சார்பாக நிறைய மைதானங்கள் கட்டப்பட்டு அவர்களை ஊக்குவித்து பயிற்சி அளித்து மற்ற நாடுகளுக்கு இடையிலான போட்டிகளுக்கு நம்ம நம்முடைய நாட்டின் சார்பில் அனுப்பி வைக்கிறோம். அதை தாண்டி மக்களினுடைய நலவாழ்வுக்காகவும் இளைஞர்களினுடைய நலவாழ்வுக்காகவும் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அங்கு மைதானம் இருக்க வேண்டும், அவர்கள் விளையாட வேண்டும். அது மன மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம். அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தை கடந்த முறை பேசும்போது விளையாட்டுத்துறை முன்னாள் செயலாளர் கிறிஸ்துதாஸ் காந்தி வலியுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் மக்களுக்கான விளையாட்டு திடல்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு திடல்கள் எந்த அளவுக்கு இருக்கா, எந்த மாதிரியான பராமரிப்பில் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்க இருக்கிறோம். முன்னதா விளையாட்டுத்துறை சார்பில் ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம். 2011-2012 ஆண்டு கால கணக்கின்படி கிட்டத்தட்ட 69 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதுவே 2014-2015 ஆண்டிற்கான காலத்தின்படி 146 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு விளையாட்டுத்துறைக்கான நிதியா. 2015-2016 ஆண்டுக்கான அந்த ஆண்டுகளுக்குள்ளான விளையாட்டுத்துறைக்கான நிதி அப்படிங்கிறது 149 கோடி ரூபாயாகவும், 2016-17 ஆண்டுக்கான நிதி 153 கோடி ரூபாயாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு, அதாவது 69 கோடி ரூபாய் 2011 ஆண்டு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 2016 ஆண்டு 153 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு விளையாட்டுத்துறைக்கான நிதியா. இந்த நிதி எந்த அளவுக்கு செலவிடப்படுது அப்படின்னா நாம் அதை கண்கூடா பார்க்கலாம். நம்முடைய விளையாட்டு மைதானங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது குறித்து முன்னதா சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தினுடைய நிலை என்ன, அங்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பயன்படக்கூடிய வகையில் இருக்கு, மக்களினுடைய எண்ணம் என்னவா இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வீரர்களுக்கான விடுதிகளை உள்ளடக்கிய விளையாட்டு அரங்கம் கடந்த 2008 ஆண்டு கட்டப்பட்டது. மாணவ மாணவியரின் திறனை மேம்படுத்தும் நோக்கோடு கட்டப்பட்ட இந்த அரங்கத்தில் நாள்தோறும் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கான அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்பது இங்குள்ளவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் விளையாட பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் எனவும் விளையாட்டு வீரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இங்கே எங்களுக்கு கிரவுண்டு எதுவும் அதிகமாக ஃபெசிலிட்டிஸுங்க பத்தலை. எங்களுக்கு கிரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே காடு மாரி இருந்துச்சு, அதான் சுத்தம் பண்ணி நாங்கள் விளையாட்டுருக்கோம். எங்களுக்கு கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கிராஸ் இருக்குது, அதுவும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்த கிரவுண்டும் ஒழுங்காக இல்லை. எங்களுக்கு ஃபெசிலிட்டி, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டே இல்லை, சும்மா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், பால் அதிகமாக எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் மக்களிடம் வசூலிக்கப்பட்ட 30 லட்சம் ரூபாயையும் சேர்த்து சுமார் 28.75 ஏக்கரில் கட்டப்பட்ட இந்த அரங்கத்தில் பேட்மிண்டன் உள்ளரங்கம், 400 மீட்டர் தடகள ஓடு பாதை, கால்பந்து, கைப்பந்து, ஹாக்கி உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கான களங்களும் அமைக்கப்பட்டன. ஆனால் தற்போது இந்த அரங்கில் கால்பந்து, கூடைப்பந்து, தடகளம் ஆகிய 3 விளையாட்டுகளுக்கு தவிர வேறு எந்த விளையாட்டுகளுக்கும் பயிற்சியாளர்களே இல்லை என வீரர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த விளையாட்டு அரங்கத்தில் கோச்சஸ் கண்டிப்பாக வேணும். கோச்சஸ் ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களப்பெல்லாம் பெர்மனண்ட் ஆக்கி மற்ற கேம்ஸுக்கும் அத்லெட்டிக்ஸுக்கும் கோச்சஸ் போட்டால் இன்னும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் உருவாங்க. இங்குள்ள அனைத்து குறைபாடுகளும் சீர் செய்யப்படும் பட்சத்தில் விளையாட்டுத்துறையில் பின்தங்கிய நிலையில் உள்ள இந்த மாவட்டம் பல சிறந்த வீரர்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் இளைஞர்கள். ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டுக்கான களம் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சே. சுப்பிரமணியன், நியூஸ்7 தமிழ், சிவகங்கை. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் மைதானங்களிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து செந்தில்குட்டி, சேலத்திலிருந்து ரியாஸ், திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணையவிருக்கிறார். சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் இணைந்திருக்காங்க. நெல்லையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆல்வின், நெல்லை விளையாட்டு மைதானங்களினுடைய நிலை என்ன, பொதுமக்களினுடைய பயன்பாடு, பொதுமக்களினுடைய நலத்திற்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன ஏற்பாடுகளை பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க, பதிவு செய்யலாம்.
வணக்கம் தேவேந்திரன். மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது உடற்பயிற்சி. அதாவது அந்த விளையாட்டோடு கூடிய அந்த உடற்பயிற்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மன ஆறுதல் மற்றும் அன்றைய தினம் உடலினுடைய நிலைகளை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு அந்த விளையாட்டு என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் அந்த விளையாட்டு மைதானங்கள் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம், அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஒரு எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த மைதானம் என்பது கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் TPM மைதீன் கான் அவருடைய அந்த பீரியட்ல இந்த இடத்துல இந்த மைதானம் என்பது உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த மைதானத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நிலையை பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல மைதானம் என்பது கட்டப்பட்டு அதற்கான ஒரு தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டி எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல், அதாவது இந்த மைதானம் எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணமா இருக்கும். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய சார்பில் ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மைதானம் என்பது ஒரு மிக மோசமான இத்தனை ஆண்டுகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில ஒரு சில நேரங்களில் இந்த பகுதியில் இளைஞர்கள் அவ்வப்போது விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் இது இருந்துச்சு. ஆனா பொதுமக்கள் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு இடமாக இந்த மைதானம் இல்லாம, அதாவது பராமரிக்கப்படாம இருந்தது. தற்போது நாம் பார்க்கலாம், இந்த மைதானம் நாளைய தினம் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தப்படுவதற்காக, அதாவது இந்த மைதானம் என்றைக்கு வடிவமைக்கப்பட்டதோ அதற்கு பின்பாக நாளைய தினம் தான் இந்த இடத்துல ஒரு விளையாட்டு என்பது இந்த இடத்துல நாளைக்கு நடத்தப்படுகிறது. அதற்காக இந்த மைதானம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வளவு நாளும் பராமரிக்கப்படாம இருந்த மைதானம் இப்போது தற்போது பராமரிக்கப்பட்டு நாளைய தினம் இந்த இடத்துல ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல நடத்தப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைதானத்துல இன்னும் பல தேவைகளை செஞ்சு தந்தா இந்த மாநகராட்சியினுடைய மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயன்பாடா இருக்கும் அப்படிங்கிற இந்த பகுதி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வாசிகளோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த மைதானம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பெரிய அளவுல ஒரு பயன்பாடு இல்லாம இருந்தது. அதாவது அப்போது இளைஞர்கள் மட்டும் விளையாண்டுட்டு போற இடமா இருந்தது. இன்னும் இந்த மைதானத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அரசுக்கு நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வைக்கீங்க, மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது எங்க வேளப்பாளையத்துல மக்கள் தொகையை பொறுத்தப்பட்டல கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்க. அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறாங்க. பெருவாரியான கிட்டத்தட்ட 25,000 மதிப்புள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட் மற்ற மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மேலப்பாளையத்துடைய டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஸ்டேடியம் வந்திருக்கிறத நாங்களாம் வரவேற்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமுக சார்பாக வரவேற்கிறோம். இந்த விஷயத்துல நம்ம என்ன கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கோம், பல வருஷமாக இதை அதுக்கு ஏற்பாடப்பட்ட ஒரு இடமாக இது கிடக்குது. இதுல எந்த விதமான முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களோட மக்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ், அதாவது அவங்க ஒரு அரசு வேலை வாய்ப்பு பெறதா தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் திறமை வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அதோட விளையாட்டு சம்பந்தப்பட்ட எதுவுமே அவங்க என்ன செய்யலவங்க அந்த அரசு அதிகாரிகள், இந்த மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு எந்த வசதியும் செஞ்சு தரல. ஏன்னா இது டெய்லி, அதாவது இங்க இருந்து என்ன செய்யறாங்கன்னா அண்ணா ஸ்டேடியத்துக்கு போயிருக்காங்க. இங்க வசதி இல்லை, எந்த விதமான ஏற்பாடுங்க இல்லாதனால இங்க இருந்து என்ன செய்யறாங்க, வாவுசிக்கும் அண்ணா ஸ்டேடியத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அவல நிலையெல்லாம் இந்த வருங்கால சந்ததிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விளையாட்டுடைய ஒரு உடற்திறன் இல்லாத ஒரு இளைய சமுதாயம் உருவாக ரொம்ப வருத்தமா இருக்குது. கடந்த அதாவது எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ வளர்ச்சி தொகுதி கீழே கட்டப்பட்ட இந்த ஸ்டேடியம் இது பால் அடைஞ்சு கிடக்குது. இது போக மட்டும் என்ன இங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு தரணும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்க அரசுக்கு வைக்கிறீங்க? இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கு இந்த மைதானத்துல? இப்ப இந்த ஸ்டேடியத்துக்கு காலேஜ் மாணவர்களுக்கு, எதிர்கால மாணவர்களுக்கு அனைத்து விதமான விளையாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செஞ்சு தரணும். இவங்களுக்கு முக்கியமா கிரிக்கெட்டு, அதை கபடி, அது மற்ற எல்லா விளையாட்டு அதுல இருக்குது. அதுல எல்லாத்தையும் இவங்க ஏற்படுத்தி தரணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. மற்றெல்லாம் எங்களுடைய காலேஜுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு முழு வசதி ஏற்படுத்தி தரணும் எங்களுக்கு கோரிக்கை தான் இருக்குது. இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசு அதிகாரிகளுக்கு இதை நாங்கள் வலியுறுத்துறோம். அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை சொல்லித்தரோம். மெயினா இதுல ஈபி கிடையாது, கரண்ட் ஒரு லைட்டு கிடையாது, அதே மாதிரி குடிநீர் கிடையாது, இதுல இணைப்பே கிடையாது, இந்த இடத்துல ரோடு கிடையாது. இங்க இப்போ சந்தையில இருந்து வர்றீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, வர்றவங்க ஒத்தையடி பாதையில தான் வந்திருப்பீங்க. இப்போ அவங்க வர்றதுக்குண்டான வழித்தடங்கள் எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு குறைபாடு அதிகமா இருக்கிறதுனால அரசாங்கம் இதுக்கு கவனத்தை எடுத்து இதுக்கு இதோடைய வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு அருமையான இதை செஞ்சு தர முடியும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
தேவேந்திரன், அவங்க கூறிய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில தொடர்ந்து இப்போ ஒரு வாலிபால் மைதானம், அப்புறம் ஒரு பேஸ்கெட் பால் மைதானம், ஒரு கால்பந்து மைதானம், இது மட்டும்தான் இருக்கு. இது போக சிறு சிறு உடற்பயிற்சிகள், சிறுவர்கள் விளையாடக்கூடிய அளவிலான ஒரு சிறு சிறு அந்த உடற்கட்டமைப்பு செய்வதற்கான அந்த உபகரணங்கள் இந்த இடத்துல செஞ்சு தரணும். அது போல இந்த இடத்துக்கு காலையிலேயே நம்ம கள ஆய்வு மேற்கொண்டது போது கூட இந்த விளையாட்டுகள், அதாவது கால்பந்து, வாலிபால், இதுக்கான ஒரு உபகரணங்கள் இந்த இடத்துல இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாலை வசதி, இது ஒரு ஒதுக்குப்புறம், அதாவது மாநகராட்சியிலிருந்து ஒரு ஒதுக்குப்புறமா அந்த மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சாலை வசதியை செஞ்சு தந்தா இந்த மேலப்பாளையம் மண்டலத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் இந்த காலையில உடற்பயிற்சியோ அல்லது படிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த இடத்துல ஒரு விளையாண்டு தங்களுடைய உடலை ஒரு கட்டமைப்பாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வசதியாக இந்த மைதானம் அமைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சேர்ந்து செஞ்சு தந்தா தங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு இடமா இந்த மைதானம் மாறும். அதுக்கான தேவைகளை விரைந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறது தான் இங்கு உள்ள பகுதிவாசிகளுடைய கோரிக்கையா இருக்கிறது. தேவேந்திரன். ஆல்வின், நெல்லையை பொறுத்தளவு அது ஒரு மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மற்ற ஊர்களில் என்ன மாதிரியான நிலை இருக்குது, அங்கே பொதுமக்களுக்கான அந்த விளையாட்டு பயிற்சி மேற்கொள்வதற்கான இடங்கள் இருக்கா, அதை தாண்டி உள்ளரங்கங்கள் ஏதேனும் இருக்கா அல்லது அமைக்கப்படுவதற்கான கோரிக்கைகள் இருக்கா, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நீங்கள் குறிப்பிட்டது போன்றே ஒரு திருநெல்வேலி மாவட்டம் ஒரு மிகப்பெரிய மாவட்டம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில 3 கல்வி மாவட்டங்கள் கூட ஒரு பகுதியில் இருந்துகிட்டு இருக்குது. அதே போன்று இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கல்லிடைக்குறிச்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று இந்த பகுதியிலிருந்து ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் மைதானம் ஆகிய மோசமான ஒரு நிலையில இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாதனுடைய காரணமாக அங்க அந்த விளையாட்டு மேம்படுத்துவதற்கான வசதிகள் மிக குறைந்த அளவிலே இருக்கு. அவங்களுக்கு அங்க எந்த விதமான வசதிகள் இல்லை. உள் விளையாட்டு அரங்குகளை குறிப்பிட்டு நீங்க கேட்டீங்க. அதை பொறுத்தவரையில திருநெல்வேலியினுடைய, அதாவது பாளையங்கோட்டையினுடைய ஒரு மைய பகுதியில வஉசி மைதானத்தில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் என்பது கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக அது திறக்கப்படாமல், அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராம இருக்கு. அந்த மைதானத்தை திறந்து அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா அதுவும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதே போல அந்த கல்லிடைக்குறிச்சி, ஆலங்குளம், தென்காசி, அது சார்ந்து இருக்கக்கூடிய சிவகிரி, இந்த பகுதிகளில் இன்னும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய சார்பில் மைதானங்களை ஏற்படுத்தி தரணும். அங்கு வளரக்கூடிய இளம் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான வசதிகளும் சரி, அந்த பகுதி மக்களுக்குமான விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தி தரணுங்கிற கோரிக்கை ஒரு நீண்ட நாளாவே இருக்கு. அதே போல அந்த குறிப்பா அந்த கல்லிடைக்குறிச்சி அப்படிங்கிறது அந்த சுற்று வட்டாரத்துல ஏராளமான கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுடைய சார்பாக அங்கு கட்டப்பட்ட அந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அந்த விளையாட்டு மைதானம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் சீமை கருவேல மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அந்த மைதானம் இருக்கக்கூடியதை நம்மளால கண்கூட பார்க்க முடிந்திருக்குது. பல சூழ்நிலையில நம்ம அங்க போய் பார்த்திருக்கிறோம். அதுவும் மோசமான நிலைமையில இருக்கு. இதெல்லாம் சீர் செஞ்சு தரணும். மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளில் இன்னும் விளையாட்டு மைதானங்கள் மாணவர்களுடைய பயன்பாடு, பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கி தரணுங்கிற கோரிக்கை நீண்ட நாளாவே இருந்துகிட்டு இருக்கிறது. தேவேந்திரன். ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியா கடலூர் பகுதியில் மைதானங்களுடைய நிலை என்ன, இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தில் விளையாட்டு அரங்குகளில் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கமும் ஒன்று. ஆனால் தற்போது தகுந்த பராமரிப்பு இல்லாமல் வீரர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அடிப்படை வசதிகளான குடிநீர், மின் விளக்கு, கழிப்பிடம் போன்ற வசதிகள் ஏதுமின்றி இருக்கிறது கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கம். மாலை நேரங்களில் விளக்கு வசதிகள் இல்லாமல் பயிற்சி பெறும் வீரர்கள் தங்கள் சொந்த செலவில் மின்விளக்கு பொருத்தப்பட்டு வாடகைக்கு எடுத்து பேட்டரி மூலம் எரியவிட்டு பயிற்சி பெறுகின்றனர். சில நேரங்களில் இருளில் கூட பயிற்சி எடுக்கின்றனர். 15 ஆண்டு காலமாக அந்த கிரவுண்டில் பாஸ்கெட் பால் விளையாட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கிரவுண்டு நாளுக்கு நாள் மோசமான நிலைமையில தான் இருக்குது. இதை 15 ஆண்டு காலமாக இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த போர்டு பாருங்கள், அந்த போர்டு, அந்த போஸ்டெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. மேலும் கூடைப்பந்தாட்ட தரை உடைந்து பள்ளம் மேடுகளில் விழுந்து வீரர்கள் அடிக்கடி காயமடைந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த உடைசல்களை வீரர்களே சிமெண்ட் வைத்து பூசி வர்ணம் அடித்து சரி செய்துள்ளனர். மாவட்ட விளையாட்டு அதிகாரி ராஜா எதனையும் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமின்றி வாலிபால் மற்றும் பெரும்பாலான தடகள விளையாட்டு பயிற்சியாளர்கள் இல்லாமல் இதுபோன்ற விளையாட்டுகள் மீது ஆர்வம் காண்பிக்கும் மாணவர்கள் இன்னலுக்கு ஆளாகின்றனர். குடிதண்ணீர், கழிப்பறை வசதிகளும் இல்லாததால் வீரர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு பயிற்சி பெற வருபவர்களிடம் தினமும் 50 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. அதற்குரிய ரசீதையும் அரசு வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. வருமானத்தை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கும் மாவட்ட விளையாட்டு அதிகாரி போதிய வசதிகள் இல்லாமலும் பயிற்சியாளர்கள் இல்லாமலும் இருப்பதை கண்டுகொள்ளாதது வேதனைக்குரியதாக இருக்கிறது.
இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வந்து வர்றாங்கனாக்கா 6 மணிக்கு மேலே விளையாடுறதுக்கு உண்டான வசதிகள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த லைட்டெல்லாம் ஏற்கனவே போட்டது தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைட் இல்லை. லைட் இருந்தாக்கா இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கடலூர் மாவட்டம் சார்பாக இன்னும் மேலும் மேலும் விளையாடுறதுக்கு உண்டான பிளேயர்ஸுக்கு உருவாகுங்க. கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் வீரர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போதே கூடைப்பந்து கம்பம் உடைந்து விழுந்துள்ளது. வீரர்கள் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். ஓடுதள பாதை பள்ளம் மேடுகளாக உள்ளதால் வீரர்கள் அடிக்கடி தடுக்கி விழுகின்றனர். இதனால் விளையாட்டு மைதானத்தை சீரமைத்து தர விளையாட்டு வீரர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய மைதானங்களினுடைய நிலை என்ன? மக்கள் பயன்பாட்டிற்கு அது எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கு? மக்கள் இன்னும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க? மக்களினுடைய நலவாழ்வுக்கு என்னென்ன செய்யப்படவிருக்கிறது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். தமிழகத்துல வேகமா வளர்ந்து வரும் நகரங்கள்ல சேலமும் ஒரு முக்கிய பட்டியலை பெற்றிருக்கு. அதே போல இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்களும் தற்போது தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் தொடர்ச்சியாக சாதனை புரிந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி மைதானங்கள் என்பது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு முறையா இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது. குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு மைதானம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த அதாவது பல்வேறு விளையாட்டு போட்டிகள்ல பயிற்சி எடுக்க வேண்டிய மாணவர்கள் இங்கதான் பயிற்சி எடுக்கிறாங்க. அதே போல காலை நேரங்களில் நடைபயிற்சிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் இங்கேதான் வந்து பயிற்சி எடுத்து இருக்காங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள்ல நீங்க இந்த மைதானத்தை நீங்க பார்க்கலாம். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்ல இந்த விளையாட்டு மைதானம் முழுவதுமாகவே பல்வேறு அதாவது பொதுமக்களும் அதே போல பள்ளி மாணவர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு விளையாட்டுகள் வந்து விளையாடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தற்போது இப்ப இருக்கிற இந்த மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தற்போது பள்ளி மாணவர்கள் குறிப்பா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள் தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்டேடியம் மிகப்பெரிய ஸ்டேடியமாக இந்த காந்தி ஸ்டேடியம் மட்டுமே வந்து விளங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த காந்தி ஸ்டேடியத்திலும் குறிப்பா அடிப்படை வசதிகள் என்பது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கேள்விக்குறிகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா தற்போது இந்த ஸ்டேடியத்தில் பார்க்க இந்த ஸ்டேடியத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதாவது மாணவர்கள் விளையாடக்கூடிய இந்த மைதானமானது முழுவதுமாக ஜல்லியாக காட்சியளிக்கிறது. குறிப்பா இந்த பகுதியில் வந்து கொக்கோ நடப்பதற்கான ஏற்பாடு கொக்கோ விளையாட்டு போட்டி நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியிலே வந்து இந்த ஜல்லிகள் வந்து இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்பட்டிருக்கு. அதே போல இங்க இருக்கிற ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த விளையாட்டு மைதானம் முழுவதும் ஜல்லியாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பா மற்ற மாவட்டங்கள் இருப்பதை போல மாநகராட்சி சார்பில் நகராட்சி சார்பில் வந்து ஏராளமான சிறிய அளவிலான விளையாட்டு மைதானங்கள் இருந்தாலும் ஆனா இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த மாதிரியான மைதானங்கள் வந்து இல்லாத வந்து இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்கள் மத்தியில மிகப்பெரிய வந்து வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த கொக்கோ விளையாட்டினுடைய செயலாளர் நம்ம பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த விளையாட்டு மைதானத்துடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? சேலத்துல பயிற்சி எடுக்க போதுமான அளவு மைதானங்கள் இருக்கா? சேலம் மாவட்டத்தில் வந்து வணக்கம், என்னோட நேம் அருண்குமார். சேலம் மாவட்டத்தில் வந்து மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் மட்டும் ஒரே ஒரு மைதானம் தான் இருக்கு. மாநகராட்சி சார்பில் வந்து எந்த ஒரு மைதானமும் வந்து நடைபயிற்சி செய்யறவங்களுக்கு வந்து எந்த ஒரு மைதானமும் கிடையாது. மாணவர்கள் வந்து தடகளம், கொக்கோ, கபடி போன்ற விளையாட்டுகள் சிறப்பாக வந்து சேலம் மாவட்ட அணி வந்து தமிழகத்தில் தலை சிறந்த அணிகளாக வந்து கொண்டிருக்கிறது. இதை மேம்படுத்தணும்னா என்ன காரணம்னா நான் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இங்க வந்து நடைபயிற்சி வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்து காலையில 5 மணில இருந்து காலையில 8 மணி மணிக்குள்ள இங்க வந்து நடைபயிற்சி செய்யறாங்க. அதே டைம்ல வந்து மாணவர்களும் வந்து இங்க தடகள பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து மாணவர்களுக்கு வந்து பலவிதமான முறையில வந்து இடையூறு வந்து இந்த நடைபயிற்சி செய்யறவங்களால வந்து இருக்குது. அதை வந்து மாநகராட்சி வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு இதை ஸ்டெப் எடுத்து ஒரு மைதானம் வந்து அமைச்சு கொடுத்தா, நடைபயிற்சி செய்யறவங்களுக்கு ஒரு மைதானம் அமைச்சு கொடுத்தா இங்க பயிற்சி செய்யற மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கு நான் வந்து பதிவு பண்றேன். தேவேந்திரன் குறிப்பா அவருடைய கருத்து கேட்டிருப்பீங்க. குறிப்பா மாநகராட்சி சார்பில் எந்த விதமான பூங்காக்களும் இல்ல, நடைபயிற்சி செய்வதற்கான வரிகளும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல. இந்த விளையாட்டு மைதானத்திலேயே வந்து நடைபயிற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் இங்க பயிற்சி பெறும் மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. தற்போது இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விளையாட்டு போட்டி நடைபெற்று இருக்கு. குறிப்பா கிராமப்புற மாணவர்களும் என்ன நினைச்சிருக்காங்க, அதே போல தேசிய அளவில் பங்கு பெறக்கூடிய அதாவது தடகள போட்டிகள்ல பங்கு பெறக்கூடிய 2 மாணவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க. தம்பி, நீங்க சொல்லுங்க, சேலத்தை பொறுத்த வரைக்கும்
பயிற்சி பெறுவதற்கான மைதானங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீங்க இப்ப எந்த போட்டியில கலந்துட்டு இருக்கீங்க, அதை பத்தின விவரங்களை பதிவு செய்யுங்க சார். நான் லாங் ஜம்ப்ல கலந்துருக்கேன் சார். இங்க வந்து நான் ஏவிஎஸ் காலேஜில் தான் படிக்கிறேன். அங்க இருந்து இங்க பிராக்டிஸ்க்கு வந்துட்டு தான் போவேன். ஸ்டேடியம் சேலத்துல இந்த ஒரு ஸ்டேடியம் தான் இருக்கு. பிராக்டிஸ்க்கு வந்து போவேன். இந்த ஸ்டேடியம் வந்து அவ்வளவுக்கு வசதி இல்லைங்க சார். சிந்தட்டிக் கிரவுண்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கிரவுண்ட்ல வந்து மழை பெஞ்சா அப்படியே தண்ணிலாம் தேங்கி அப்படியே நின்றுது சார். எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. பிராக்டிஸ் ஒழுங்கா அது அமைச்சு கொடுத்தா நாங்களும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு பேர் வாங்கி தருவோம் சார். தம்பி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன விளையாட்டுல இப்ப வந்து பங்கு பெற போறீங்க? உங்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கான வசதிகள் இங்க இருக்கா? சார் இல்ல சார், நான் வந்து 100-200 வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்டேடியம் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இல்ல சார். தண்ணி வசதி இல்ல சார். அப்புறம் என்னன்னா கல்லுக்கெல்லாம் இருக்கு சார். நல்லா பிராக்டிஸ் பண்ண முடியல. மழை வந்துச்சுன்னா அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. பிராக்டிஸ் பண்ண முடியல. இது வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் கட்டின ஸ்டேடியம் வந்து காந்தி ஸ்டேடியம்னு இருக்கு சார். ஆனா பட் அதுவே இப்படி இருக்கு. நம்ம வெளியெல்லாம் எங்கன்னா போய் பார்த்தா வெளி ஸ்டேடியம்லாம் சூப்பரா இருக்கு. பட் இது மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே இதா, அப்புறம் டாக்ஸ் தொல்லை வேற. அப்புறம் எல்லாருமே நடக்கும் போது எங்களால ஒன்றும் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ வந்து எங்களுக்கு சிந்தக் ட்ராக் இந்த மாதிரி எதனா பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது தவிர இந்த காந்தி ஸ்டேடியம் தவிர வேற ஏதாவது மைதானங்கள் தான் பயிற்சி எடுத்துக்கலாம் வசதிகள் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்குங்க சார். ஏன்னா கிருஷ்ணகிரிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அதை நல்லா அழகா வச்சு நல்லா கரெக்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய போயிருக்கேன் சார். நல்லா சூப்பரா இருக்கு சார். பட் இந்த ஸ்டேடியம் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கு சார். தேவேந்திரன், குறிப்பா இப்ப தேசிய அளவில் பங்கு பெறக்கூடிய அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய கருத்தை கேட்டுட்டீங்க. அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாணவர்கள் தொடர்ச்சியான தேசிய அளவில் போட்டிகளை வந்து பங்கு பெற்று சாதனை பண்ணி வந்த நிலையில மாணவர்களுக்கான பயிற்சி மைதானங்கள் என்பது கேள்விக்குறியா இருக்கு. தற்போது கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கான மைதானங்கள் இதை தவிர வேற ஏதாவது மைதானங்கள் ஏதாவது இருக்கா உங்க ஊர் பகுதிகளில்? சார் வணக்கம் சார். என் பேர் சிவகுமாரிங்க சார். நாங்க வந்து அருணத்துமலை ஏரியால இருந்து வந்துட்டு இருக்கோம் சார். அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான அதாவது விளையாட்டு மைதானங்கள் எந்த ஒரு வசதியும் இல்லைங்க சார். விளையாடுறதுக்குன்னா அங்க எந்த ஒரு வசதியுமே இல்லாம அங்க காடுகள் பகுதிகளிலையும் அங்க இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஹார்டான பகுதிகளில் வந்து அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார். அது ஸ்கூல்ஸ்ல வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க லெவல்ல இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் இதுல நிறைய சாதிச்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்களால வந்துட்டு ஸ்கூல் லெவல்ல மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சது, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து. ஆனா வெளியில எல்லாம் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. இங்க வந்துட்டு நல்ல கிரவுண்டுக்கு வரணும்னா இங்க காந்தி ஸ்டேடியம் தான் வரணும். அப்படின்றப்ப இந்த காந்தி ஸ்டேடியம் இந்த நிலைமையில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சுத்தமா கிரவுண்டே கிடையாது. அங்க ஸ்கூல் கிரவுண்ட் அதோட ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நாங்கெல்லாம் எப்படிங்க சார் நல்ல கிரவுண்ட் பயிற்சி எடுத்து நாங்க வெளியில எல்லாம் போக முடியும்? அதனால மாணவர்களுடைய திறமைகள் அனைத்தும் வந்து அங்க முடக்கி வைக்கப்படுகிறது சார். தம்பி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன விளையாட்டு போட்டியில இருக்கீங்க? குறிப்பா உங்களுக்கான பயிற்சி வசதிகள்லாம் உங்க ஊர்ல இருக்கா? நான் கபடி போட்டியில இருக்கேன். கபடியில நல்லா விளையாண்டு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போக ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் எங்க ஊர்ல எதுவுமே இல்லை. நாங்கள் அங்கே பயிற்சி எடுக்கணும்னா எங்கள் ஊரில் காடு காலை நேரத்தில் நான் ரெடி பண்ணி விளையாட இருக்குது. அப்படி ஸ்கூலில் வந்து விளையாடினாலும் அதுக்கான கிரவுண்டு சரியாக அடிப்படை வசதி இல்லை. அப்படின்னாலும் கல் அது மாதிரி இருக்குது. அதுபடி ரெடி பண்ணிலாம் விளையாட முடியாது. ஒரு பெரிய கிரவுண்டுக்கு போகணும்னா இது மாதிரி இடத்துல தான் வர முடியுது. இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்ச் விளையாடுறது. நான் கபடி விளையாட்டு ஏதோ ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். இது மாதிரி எங்கள் ஊரில் நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் இது மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லாத காரணத்தால் அவங்களோட திறமையெல்லாம் எங்கள் கிராமத்திலே முடக்கி வைக்கப்படுகிறது. தம்பி, நீங்க சொல்லுங்க, குறிப்பா நீங்க என்ன விளையாட்டுல இருக்கீங்க? அதாவது உங்களுக்கு விளையாடுறதுக்கான, அதாவது இந்த காந்தி ஸ்டேடியம் தவிர வேற ஏதாவது விளையாட்டு மைதானங்கள் சேலத்துல இருக்கா? அதுல நீங்க பயிற்சி பண்றதுக்கான வசதிகள்லாம் இருக்கா? இல்லைங்க சார். என் பேர் வந்து பிரகாஷ். நான் ஒரு அடிப்படையான ஒரு வசதி இல்லாம ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு கிரவுண்டும் இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆசிரியம் கிடையாது. நாங்கள தான் இது ரொம்ப இந்த இதுவும் வரணும்னா 48 கிலோமீட்டர் தாண்டி தான் எங்க காந்தி ஸ்டேடியத்துக்கு வரும். எங்களுக்கு அடிப்படையான கிரவுண்டும் ஒண்ணுமே இல்லை. அடிப்படையா சொல்லித்தர சாதனங்களும் யாரும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப ஹை லெவல்ல போகணும் எங்களுக்கு ஆசை ஃபுட்பால்ல. எங்களாம் அந்த மாதிரி கோச்சிங் எங்களுக்கு இல்லை. கிரவுண்டு ஒரு அடிப்படை கிரவுண்டும் இல்லை. அந்த கிரவுண்ட்ல நாங்க விளையாடுற கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கல்லாவும் அது முள்ளாவும் இருக்கும். எங்களால விளையாடவே முடியாது. அப்படியே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது மாதிரி மேட்சிங் வரும்.
ஒரு பிராக்டிக்ஸுமே இல்லாம அடிப்படை இது இல்லாம நாங்க வருவோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான பேர் இருக்காங்க விளையாட தெரிஞ்சவங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிரவுண்ட் எந்த விட அடிப்படை வசதியும் இல்லாம நாங்க அப்படியே அந்த விளையாட்டே தெரியாம விட்டுறோம். கபடி அதே மாதிரி தான் எல்லாம் அப்படிதான் விளையாண்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. அதனால எங்க ஸ்கூல் ஜிடிஆர் ஹையர் ஸ்கூல் வெள்ளிக்கொண்டனூர் அந்த ஸ்கூல் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு எந்த அடிப்படை வசதியுமே இல்லைங்க சார். தேவேந்திரன், அதாவது கிராமப்புற மாணவர்கள் குறிப்பா அவங்க பல்வேறு விளையாட்டு திறமைகள் அவங்களுக்கு இருந்தும் அந்த கிராமங்களிலேயே அந்த விளையாட்டு உரிய வகையில பயிற்சி எடுப்பதற்கு மைதானங்கள் இல்லாத காரணத்தால அந்த போட்டிகள் அவங்களுக்குள்ளாரே முடங்கி போறதா தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இங்க சொன்னாங்க எல்லாமே அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தான். அதாவது அவங்க பயிற்சி எடுக்கணும்னா பல கிலோமீட்டர் தள்ளி சேலம் காந்தி ஸ்டேடியம் விளையாட்டு மைதானம் தான் பயிற்சி எடுக்கணும். அந்த மைதானம் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதால அவங்க மேற்கொண்டு செல்வதெல்லாம் மிகப்பெரிய சிரமங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் இணைய வாய்ப்பு இருந்தால் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், கழிவறை உள்ளிட்ட குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். சென்னையில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு மைதானங்களினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 210 விளையாட்டு திடல்கள் மற்றும் 96 உடற்பயிற்சி கூடங்கள் பயன்பாட்டில் இருப்பதாக பெருநகர சென்னை மாநகராட்சி இணையதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 14க்கும் மேற்பட்ட விளையாட்டு திடல்கள், கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கான வசதிகள் இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் சொன்னால் வச்சுக்கலாம், ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு இடம் ஷோராக 100% வேணும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இடம் வேணும். இதெல்லாம் பேசிக்ஸு. இந்த பேசிக்ஸ் வந்தாலும் ஒருத்தர் கிரவுண்டில் வருது எல்லாம் டயர்டாக முடிஞ்ச அப்புறம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ மற்ற எல்லாம் மாற்றுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கிரவுண்டு போயிட்டு அதே ஒரு 3 மணி நேரம் ஓடிட்டு அதே பனின்னு அதே ஸ்வெட்டோட வீட்டுக்கு போன வச்சா பேக் பெயின் அவன் கிரிக்கெட் ஆட மாட்டான். ஜென்ரலாக ஆட மாட்டான். தான் கிரவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப்ஸு. அரசு விளையாட்டு திடல்களில் பெண்கள் பயிற்சி பெறுவதில் பெரும் அசௌகரியங்களை சந்திப்பதாக கூறுகிறார்கள். மேலும் பயிற்சி பெற ஏற்ற வேளைகளான காலை மற்றும் மாலை நேரங்களில் மின் விளக்குகள் இல்லாததும், இரவு நேரங்களில் திடல்கள் மது குடிப்போரின் கூடாரமாக மாறி வருவதாகவும் பெண்கள் குறை தெரிவிக்கிறார்கள். பாதுகாப்பு மட்டுமின்றி அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இதனால் வலுவாக எழுகிறது. ஸ்டேடியத்தில் இப்போ போனால் டாய்லெட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் கிளென்லினஸ், வாட்டர் ப்ராப்ளம் நிறைய சமயம் லாக் ஆகிருக்கும். மேபி 1 or 2 திறந்து வைக்கல. இப்போ எஸ்டிஏடியில் நமக்கு அதுக்குன்னே செப்பரேட்டாக பாத்ரூம் கட்டியிருக்காங்க எஸ்டிஏடி கிரவுண்டில். ஸோ அங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது தான். அது பேசிக் நீட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது இவ்வளோ நேரம் டைமிங் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக டாய்லெட்ஸ் நமக்கு தேவை. அது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அளவில் இல்லை. 120 கோடி மக்கள் வாழும் நாட்டில் விளையாட்டில் சாதிக்க எண்ணிலடங்கா வீரர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கான உருவாக்குதளம் இல்லாதது பெரும் குறை என்று மக்கள் புலம்புகிறார்கள். குடிசைகளில் பிறக்கும் திறனாளர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பை கூட பெற முடியாத நிலையில் வெளிச்சத்திற்கு வராமலேயே அவர்கள் திறன் வீணடிக்கப்பட்டு விடுகிறது என்றும் வேதனை தெரிவிக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு, வீரர்களின் தேவை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, நீங்கள் எந்த மைதானத்திலிருந்து இணைந்திருக்கீங்க? அந்த மைதானத்தினுடைய நிலை என்ன? பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா? சென்னையை பொறுத்தளவு உள்ளரங்கங்கள், பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு உள்ளரங்க மைதானங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, பதிவு செய்யலாம். அதாவது சென்னையில் நாம் இருக்கக்கூடிய பகுதியானது வட சென்னையில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பகுதியாகும். அங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு விளையாட்டு அரங்கில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இது ஒரு 20 வருடங்களாக இந்த மைதானங்கள் இருந்தாலும் தற்போது இந்த மைதானத்தின் நிலையானது வெகும் சுருங்கி விட்டது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட இந்த மைதானமானது பறந்து விரிந்து காணப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி வியாபார தளமாக இருப்பதன் காரணமாகவும் இந்த பகுதியில் குறிப்பாக
இந்த அரங்கின் உள்ளே வந்து சத்துணவு மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதே போல குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாகவும் இந்த பகுதி வந்து அதிக அளவில் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருந்து அங்கு வந்து மைதானங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மைதானத்தை தான் தற்போது அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காண முடிகிறது. அவர்கள் இங்கேதான் வந்து விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இது வந்து கால்பந்தாட்டத்திற்கான ஒரு தனி மைதானமாக இருந்தாலும் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுவர்கள் இந்த மைதானத்தையே பயன்படுத்துகிறார்கள். இங்கே வந்து கழிப்பறைகள் எதுவும் இல்லாமல் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த மைதானத்துக்குள்ளேயே பல பொதுமக்களும் வந்து கழிப்பறைகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பகுதியில் ஏற்படுகிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய கால்பந்தாட்ட பயிற்சியாளர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த பகுதியில எவ்வளவு வருஷமா நீங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க என்ன மாதிரியான இந்த மைதானங்களோட நிலை இருக்கு? இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு 20 வருஷமா கால்பந்தாட்டத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மைதானம் வந்து மாநகராட்சி மைதானம். இந்த மைதானம் வந்து ஒரு சரிவர உட்கட்ட அமைப்பு வசதி வந்து இங்க சரியாவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்த இந்த மைதானம் அப்படியே அரசாங்கத்தினுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு 3 சத்துணவு மையங்கள் என்பது அவசியம்தான். அதற்காக இந்த வடசென்னைக்கு இருக்கக்கூடிய இது ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த மைதானத்தை சுருக்கி இதற்குள்ளாக சத்துணவு மையங்கள் இது இப்படி போன்ற சில காரியங்கள்லாம் செய்துவிட்டு மைதானத்தை சுருக்கி விட்டார்கள். அது மட்டுமல்ல, இருக்கிற இந்த ஒரு மைதானத்தில் கிரிக்கெட்டு, கபடி, கால்பந்து எல்லா விளையாட்டுகளும் இதுல நடக்கிறதுனால இங்க இருக்கிற உள்ளூர் வாசிகளுக்கு வந்து இது சில நிறைய பிரச்சனைகள்லாம் இதுல வருது. நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாசத்துல இலவச கால்பந்தாட்ட பயிற்சி முகாம் நடத்துறோம். 300 பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து இதுல பங்கேற்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. கழிவு நீர் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க வியாபார ஸ்தலமா இருக்கிறதுனால இங்க எம்சி ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து துணி கடைங்க இருக்கு. எந்த துணி கடையிலயும் வந்து டாய்லெட் வசதி கிடையாது. அங்க வேலை செய்யறவங்க வரவங்க போறவங்க எல்லாமே இந்த கிரவுண்டை தான் வந்து கழிவுநீர் கழிக்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சரியான மார்க்கர்ஸ் வந்து இங்க அப்பாயின்ட் பண்றது இல்ல, வாட்ச்மேன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க கிரிக்கெட்டும் இதுல ஆடுறதுனால கிரிக்கெட் இந்த பேட் வச்சு அடிச்சு இந்த கிரவுண்ட் வந்து குண்டும் குழியுமா வந்து ஆயிடுது. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சென்னை கால்பந்தாட்ட கழகம் வந்து ஒரு 100 விளையாட்டு வீரர்களை வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து தயார் பண்ணி அனுப்புது. இங்க இந்த குண்டும் குழியுமா இருக்கிறதுனால ஃபுட்பால் ஆடுற பிளேயர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல கேம் விளையாடும் போது அவங்க வந்து அந்த கேம்ல தான் வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து செலுத்தி விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது தன்னை அறியாம அந்த பள்ளத்துல காலை விட்டு இன்ஜுரி ஆகி அவங்களோட லைஃபே வந்து எத்தனையோ வீரர்களோட லைஃப் இந்த கிரவுண்ட்லயே வந்து போயிருக்கு. இப்போ வடசென்னையை பொறுத்தவரை எத்தனை கிரவுண்ட் இத மாதிரி இருக்கு? அதோட பராமரிப்பு நிலைகள் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க நிறைய இடத்துல அந்த பயிற்சி அளிச்சுட்டு வர்றீங்க. இந்த வடசென்னையை பொறுத்தவரை விளையாட்டு மைதானங்களோட நிலை எப்படி இருக்கு? வடசென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட விளையாட்டு மைதானங்கள் உள்ளது. ஒவ்வொரு மைதானத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள். இப்ப இந்த மைதானத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள். கன்னிகாபுரம் கிரவுண்டு, வியாசார்பாடி கிரவுண்டு, பெரம்பூர் கிரவுண்டு, ராயபுரம் கிரவுண்டு, இங்க எல்லாமே வந்து சரியான பராமரிப்பே இல்லை சார். அது பராமரிப்பு பண்ணணும்னா பாத்தீங்கன்னா மின்விளக்கு வசதி, பெண்களுக்கு என்று தனியாக பயிற்சி எடுக்கக்கூடிய எந்த ஒரு உட்கட்ட வசதியும் இங்க இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு வந்து விளையாடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மின்வெளி விளக்கு இருந்தா தான் விளையாட முடியும். இங்க மின்வெளி விளக்கு வந்து நாங்க வந்து நிறைய முறை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் அணுகி பெட்டிஷன் கொடுத்து இதெல்லாம் வந்து நாங்க இந்த வசதிகள்லாம் செய்து கொடுத்தோம். அதை வந்து அரசாங்கமானது சரிவர பராமரிக்கிறதே கிடையாது. அந்த லைட்டும் போடுறது கிடையாது. இரவு நேரங்களில் அந்த லைட் வந்து அணைத்து வைக்கப்பட்டுதான் இருக்கு. இதனால வந்து சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் சில போதை வஸ்துகள், மது பாட்டில்கள் அனைத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து சாப்பிட்டு விட்டு எல்லாம் அப்படியே போட்டு போயிடுறாங்க. தினந்தோறும் காலையில கால்பந்தாட்ட பயிற்சிக்கு வரும் சிறுவர்களை நாங்கள் அணுகி அவர்கள் வந்து இதெல்லாம் இந்த பாட்டில் எல்லாம் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த கிரவுண்டை வந்து பிளேயர்ஸ் தான் வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு மார்க்கரும் ஒரு நல்ல ஒரு மார்க்கர் இந்த கிரவுண்டுக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல.
இரவு நேரங்களில் வாட்ச்மேன்ஸ் இல்ல. இதனால வந்து சமூக விரோதிகளோட கூடாரமா தான் வந்து ஒவ்வொரு விளையாட்டு மைதானங்களும் இன்னைக்கு வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து வடசென்னை பகுதியில, குறிப்பாக வடசென்னை பகுதியில வந்து உருவாகுவது வந்து மிகவும் குறைந்து கொண்டேதான் போய் கொண்டிருக்கிறத தவிர விளையாட்டுத்துறையானது வடசென்னை பகுதியில வந்து மேல் நோக்கி வந்து போனதாவே தெரியல. அதாவது இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் இருந்தால் கூட அதற்கான பராமரிப்பு எதுவும் செய்யாத காரணத்தினால் நவீன வகையில் அந்த மைதானங்கள் மாறாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க பார்க்க முடிகிறது. இங்கு நம்முடைய வந்து ஒரு பள்ளி சிறுவன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தம்பி, இப்போ வந்து இங்க விளையாட்டு உங்க ஸ்கூல்ல வந்து அந்த விளையாட்டுக்கான பிளே கிரவுண்ட்லாம் இருக்கா, இல்லைன்னா எங்க வந்து விளையாடுறீங்க? நாங்க வந்து இங்க தான் விளையாடுறோம். கிரவுண்டு ராபிசன் பார்க்ல தான் விளையாடுறோம். ஆனால் விளையாடும் போது பாட்டிலோடு அதெல்லாம் குத்திக்குது, தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தண்ணியால் எல்லாம் பாதி பேர் வாயெல்லாம் அப்படியே காஞ்சதுனால தான் எல்லாம் காசு குத்து வாங்குறாங்க. இப்போ உங்க ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கா? அங்க இல்லாம தான் இங்க வந்து விளையாடுறீங்களா? இருக்குது. ஸ்கூல்ல கிரவுண்டு வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, ஹேண்ட்பாலு எல்லாமே இருக்குது. அதனால நாங்கள் அங்கே ஸ்கூலில் விளையாட மாட்டோம், இங்கே தான் விளையாடுவோம். ஆனால் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் ஸ்கூலில் விளையாடுவோம். அதாவது பள்ளிகள்ல கூட இங்க இருக்கக்கூடிய அந்த பிளே கிரவுண்ட் என்ற வசதி இல்லாத காரணத்தினால் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அரசோட மைதானங்களை தான் அவர்கள் பயன்படுத்த வரக்கூடிய சூழ்நிலையை காண முடிகிறது. இப்போது நாமே நேரடியாக பார்க்கலாம். இந்த வாயிலின் அருகில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதான பகுதியில் இந்த கேலரி என்று சொல்வார்கள். இங்க இந்த பொதுமக்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து விளையாட்டை ரசிப்பார்கள். இந்த பகுதியில் அதிக அளவில் மது பாட்டில்களும் குப்பைகளும் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் மாறி வருகிறது. இது போன்று ஒரு அவல நிலை தான் இங்க இருக்கக்கூடிய மைதானங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒரு குப்பை கொட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இது போன்ற ஒரு சமூக விரோத செயல்கள் நடைபெறக்கூடிய இடமாகவும் தான் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மைதானங்கள் இந்த நிலையில் தான் தற்போது காட்சி அளிக்கிறது. வெளிநாடுகளை போல ஒரு மைதானங்கள் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தான் தற்போது வரை செயல்பட்டு வருகிறதை காண முடிகிறது. தேவேந்திரன். செந்தில்குட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு மைதானத்தினுடைய நிலை குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. ஒரு மைதானத்தில் வந்து சரியான கழிவறை வசதிகள் கூட இல்லை, உடைமாற்ற வசதிகள் கூட இல்லை அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க. அதை தாண்டி ராபின்சன் பூங்கா தமிழகத்தினுடைய தற்போதைய ஆளும் எதிர்கட்சிகளினுடைய வரலாற்று நிகழ்வுகளை சந்தித்த ஒரு பூங்கா, திராவிட கட்சிகள் வளர்ந்த இடம். ஆனால் அந்த பூங்கா இந்த அளவுக்கு சுருங்கி இந்த நிலைக்கு மாறி இருக்கிறது குறித்து அந்த ஒரு சோகமான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் பயிற்சி அளிக்கவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் ஒருங்கிணைந்த மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் தகுந்த பயிற்சியாளர்கள் இல்லாததால் இங்குள்ள வீரர்கள் பாதிப்பிற்கு உள்ளாவதாக கூறுகின்றனர். கிரவுண்ட் இருந்தும் நாங்கள் சென்னைக்கு போயிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா போதிய வசதிகள் இல்லாத அந்த கிரவுண்டில். ஸோ நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோச்சர்ஸ்லேருந்து நல்ல ஒரு கிரவுண்டும் நல்ல புல்தரையிலேருந்து நல்ல கிரவுண்டு நாங்கள் விளையாடும் போது அந்த அந்த ஃபாஸ்ட் அவங்க கோச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விளையாடும் போது அநேக இதில் விளையாடும் போது எங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு விளையாட வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வசதிகள் வந்து இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரங்கில் நீச்சல் வீரர்களை உருவாக்கும் வகைகளில் நீச்சல் குளம் கட்டப்பட்டது. ஆனால் பயன்பாட்டிற்கு வந்த சில நாட்களிலேயே இந்த விளையாட்டு அரங்கில் கைப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு இடமிருந்தும் தகுந்த பராமரிப்பும் பயிற்சியாளர்களும் இல்லாததால் வீரர்கள் சென்னைக்கு சென்று பயிற்சி பெற வேண்டிய அவல நிலை உருவாகி உள்ளது. இப்போ வந்து இங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் போதுமான வசதி எதுவுமே இல்லை, கோச் வந்து யாருமே இல்லை. அதே மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட போனாலும் எங்களுக்கும் நேரில் இருக்கிறதுக்கு கூரை எதுவுமே இல்லை, வந்து பார்க்குறவங்களுக்கும் எந்த வசதியும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து தங்கத்துக்கு ஹாஸ்டலு, தங்கி விளையாடுறதுக்கு ஹாஸ்டலு எதுவுமே இல்லை. திறமையான பிளேயர் நிறைய பேர் இருக்கோம், ஆனாலும் இங்கே வந்து கோச் எதுவுமே இல்லை, தங்கத்துக்கு ஹாஸ்டல் எதுவுமே இல்லை. இதேபோன்று திருவள்ளூரில் பல கால்பந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய விம்கோ மைதானத்தின் நிலையும் தற்போது மோசமாகவே உள்ளது. அது மட்டுமின்றி மெட்ரோ ரயில் வேலைகளுக்காக இந்த மைதானம் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கோடை காலத்திலே சிறுவர்களுக்கு கால்பந்து பயிற்சி முகாம்கள் இந்த விளையாட்டுத் துறையை ஒரு 6 ஆண்டுகளாக தொடர்ந்து
அம்பேத்கர் விளையாட்டு கிளப்பின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டு திடலாகவே எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக அரசினுடைய அதிகாரிகள் இந்த திடலை பார்வையிட்டு இங்கே விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை பல்வேறு துறைகளிலே விளையாட்டு திறனை மேம்படுத்தும்படி அன்புடன் விம்கோ நகர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒலிம்பிக் போட்டியின் போது மட்டும் இந்திய விளையாட்டுத்துறை குறித்து பேசாமல் சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பகுதியினுடைய அந்த வடுவூர் பூங்காவில் விளையாட்டு மைதானத்தில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வடுவூரில் கடந்த 2010ஆம் ஆண்டு உள்ளூர் மக்களிடையே வசூல் செய்து 4 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தர வாய்ந்த கிராமப்புற அளவிலான முதல் உள்விளையாட்டு அரங்கத்திற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கு விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலம் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு வரை முதற்கட்ட பணிகள் முடிவடைந்தன. தொடர்ந்து 3 ஆண்டுகள் மிகவும் மந்தமாக நடைபெற்ற கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவு பெறாத நிலையிலேயே கைவிடப்பட்டன. விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்க அந்த அரங்கம் 2 ஆண்டுகளை கடந்தும் திறக்கப்படாமலேயே உள்ளது. பல்வேறு முயற்சிகளை எடுத்து மத்திய மாநில அரசுகளை எல்லாம் அணுகும்போது மத்திய அரசின் மூலமாக உலக தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு அரங்கம் வடுவூரிலே 6 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் தரைதளம், மின்விளக்கு இவைகளை அமைப்பதற்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தேவைப்படுகிறது. 2010 தொடங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு மத்திய அரசின் விளையாட்டுத்துறை மூலமாக ரூபாய் 6 கோடி ஒதுக்கப்பட்டு தொடர்ந்து பணி முடிக்கப்பட்டது. இருந்தாலும் தரைத்தளம் மற்றும் விண்வெளி பணிகள் முடிக்கப்படாமல் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதற்கான உதவி செய்ய வேண்டும் என்று வடுவூர் விளையாட்டு அகாடமி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக மின்தூக்கி, சுமார் 3000 பார்வையாளர்கள் அமரும் வசதி, கைப்பந்து, கால்பந்து, இறகுப்பந்து, கூடைப்பந்து, கபடி போன்ற பல்வேறு விளையாட்டுகளை அனைத்து பருவ காலங்களிலும் நடத்தும் வசதிகளும் இந்த அரங்கத்தில் உள்ளன. விலைவாசி உயர்வின் காரணமாக நிறுத்தப்பட்ட கட்டுமான பணிகளை தொடர கூடுதல் நிதி ஒதுக்கப்படாததும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த விளையாட்டு அரங்கத்தின் பணிகளை நிறைவு செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் உள்ளூர் வாசிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாகும். இந்த வடுவூர் கிராமம் வந்து விளையாட்டுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு கிராமம். விளையாட்டு கிராமம்னே சொல்லிட்டு பல ஆர்டிகல், பல புக்கில் வந்து வெளியே வந்திருக்க ஒரு கிராமம் இது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் அமைஞ்சிருக்குன்னா அந்த வடுவூரில் தான். அப்படிப்பட்ட வடுவூரில் இந்த இண்டோர் ஸ்டேடியம் 2010 கட்ட ஆரம்பிச்சு 2015 முடிவடைஞ்சுது. ஆனால் இன்னமும் அந்த வேலை முழுமை பெறலை. கீழே ஃப்ளோரிங் போடல, லைட்டிங் போடல. இதுக்கெல்லாம் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தொகை தேவைப்படுது. இதுக்கு மத்திய மாநில அரசு இதுவரை எதுவுமே செவிசாய்க்கல. இதை உடனடியாக மத்திய மாநில அரசு கண்டுகிட்டு இதுக்கான தொகையை வந்து ஒதுக்கணும். இனியும் தாமதிக்காமல் இந்த உள்விளையாட்டு அரங்கு பணிகளை நிறைவு செய்வதற்கான நிதியை அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்குள்ள இளைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. பல இளைஞர்களின் கனவுக்கு பாலமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த அரங்கம் புறாக்களின் புகலிடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறிவிடும் என்பதுதான் இந்த பகுதி விளையாட்டு ஆர்வலர்களின் கவலையாக உள்ளது. ஆனந்தன், நியூஸ் 7 தமிழ், மன்னார்குடி. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானங்களினுடைய நிலை என்ன? மக்களினுடைய பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன மேம்படுத்தப்படணும்? மக்களினுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் என்னென்னவெல்லாம் வசதிகள் செய்து தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 அரசு மைதானங்களும் தனியார் மைதானங்கள் 3 இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா 3ம் வந்து மத்திய அரசுக்கு சொந்தமானது, 1 மட்டும் தமிழக அரசுக்கு சொந்தமான மாவட்ட விளையாட்டு அரங்கம். இதுல பார்க்கும்போது BHL எனப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனம் மட்டும் வந்து முறையாக அவங்களுடைய பயன்பாட்டை வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ரயில்வே துறையை பார்க்கும்போது ரயில்வே துறை ஏறக்குறைய இந்த பகுதி முழுவதுமே வந்து பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதுமே ஒரு பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு சூழலில் தான் வந்து இந்த மைதானங்கள் காட்சியளிக்கின்றன. அதே போல தமிழக அரசு
அரசுக்கு சொந்தமான, தமிழக அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு மைதானங்கள் வந்து அந்த பகுதியில வந்து தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இது வந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாட்டு வீரர்கள் சொல்றாங்க. இந்த ஏசியன் கேம்ல வந்து தங்கப்பதக்கம் என்றவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இந்த மாவட்ட விளையாட்டு மைதானங்கள், தமிழகத்தில் கூடிய திருச்சியில கூடிய விளையாட்டு மைதானங்கள் பிரச்சனைகள் என்ன? மாவட்ட விளையாட்டு மைதானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு முக்கிய காரணமே கிரவுண்டு தான் தேவை. கிரவுண்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமா கிடைக்கிறது இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஏசியன் மெடல் அடிச்சிருக்கேன். இப்ப நான் வந்து கிரவுண்டுக்கு போகணும்னாலே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு அடில்ஸ் தரது இல்ல, ஓடுறதுக்கு நம்ம கிரவுண்டுக்கு சரியான டைமிங்ல பர்மிட் பண்றது இல்ல. காலையில மட்டும் தான் நீ பிராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங் வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்ட்டு இருக்கப்ப வந்து நாங்க எவ்வளவோ மேல் இடத்துல முறையிட்டோம். ஆனா மேல இருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஆனா அது திருச்சியில வந்து நாங்க என்னதான் அப்ரூவல் கொடுத்தாலும் அவங்க வந்து நீங்க பண்ணக்கூடாது, நீ ஈவினிங் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க சின்ன பசங்க பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி எங்களை ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ST18 சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க. அங்க வந்து 20 பேர் தான் ஹாஸ்டல் பசங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு மத்தவங்க நாங்கெல்லாம் போய் வெளியே ஐடி கார்டு போட்டு மாசம் சந்தா கட்டி இந்த மாதிரி நாங்க பிராக்டிஸ் பண்ணணும், நீ ஈவினிங் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா அவங்க கோச் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்க அவுட் சைடர் 40 பேர் ட்ரைனிங் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து 40 பேருமே அலோவ் பண்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஐடி கார்டு கூட இல்ல. ஆனா இந்த மாதிரி இருக்கப்ப என்னோட சகோதரர்கள் நண்பர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்ப நான் ஏசியன்ல மெடல் அடிச்சனால எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி இது இல்ல. இப்ப நான் ஒன்னும் நம்ம நண்பர்கள்லாம் வளரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களாம். சொல்லுங்க சார், இப்ப இது சொல்லும்போது இதே கேள்விதான் உங்கள்ட்ட முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இது என்ன சார், இங்க வந்து என்ன அடிப்படை வசதிகள் அப்படின்னா என்ன? இப்ப வந்து விளையாட்டு வந்து இப்ப முக்கியமா இருக்கு. படிக்கிறப்போ வேலை கிடைக்குதோ இல்லையோ, விளையாட்டு வீரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பகுதியில் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ மைதானங்கள் நிலை ஏன் இப்படி வந்து ஒரு தரம் இல்லாம எதுவும் இங்க பார்க்கும்போது எங்குமே வந்து ஒரு ஒரு உருப்படியான ஒரு பொருட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன காரணம் இதற்கு? என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? அதாவது இந்த மைதானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாநகரத்திலயோ நகரத்திலயோ ஒரு கிராமத்திலயோ எல்லா இடத்துலயும் மைதானங்கள் வந்து இருக்குது. ஆனாலும் எதுவுமே முறையா பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. என்னன்னா ஒரு லே அவுட் போடும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இது மைதானத்துக்காக ஒதுக்குறாங்களே ஒழிய அது மைதான பயன்பாடுக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பெரிய பெரிய மைதானங்கள் திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மைதானங்கள் இருக்க ஒழிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம மைதானங்களா இருக்கிறது. ஆக இப்படி இருக்கும் பொழுது வந்து இன்னும் பள்ளிகள்ல கூட பாத்தீங்கன்னா மைதானங்களை முறையா பயன்படுத்த முடியாம இல்ல விளையாட்டுக்கான நேரங்கள் ஒதுக்காம இந்த விளையாட்டு துறைக்கு எந்த வித முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி மைதானங்களை யாரும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் நல்ல திறமைசாலிகள் வளர்வதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த பதக்கங்களை வாங்கிட்டு திரும்பி வருவது பாத்தீங்கன்னா மிக சந்தோஷத்தோட அவங்களை வரவேற்கும் போது அவங்க சொல்ற ஒரு காரியத்துல ஒன்னே ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பதக்கம் வாங்கினதுக்கு இவர் காரணம், அவர் காரணம், இந்த நிறுவனம் காரணம்னு சொல்றாங்களோ இல்லையா, தமிழக அரசு எனக்கு காரணம், மத்திய அரசு எனக்கு உதவி செய்தனால நான் வந்தேன்றது யாருமே சொல்ல முடியாத ஒரு அவல சூழ்நிலை இருக்கு. ஏன் இப்படி? இதுக்கு தனியா ஒரு துறை இருக்குது, தனியாக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, தனியாக நிர்வாகிகள் இருந்துமே இந்த விளையாட்டுத்துறை மேம்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த மைதானங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணீர் வர வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது, ஆனா வளர்த்தக்கூடிய எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கு. ஆகவே அரசு மிக தீவிரமாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தனியார் துறை இருந்தும் இதுக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக தேவேந்திரன், நீங்க இதை கேட்டிருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்களை மதிக்கக்கூடிய இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதற்கு அடிப்படையாக அந்த மாணவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு அத்தனை கோடிகளை வந்து கொடுப்பதை தவிர்த்து விட்டு அதற்கு முன்பாகவே இந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு கோடிகளை செலவு செய்தால் இந்த தமிழகத்தில் கூடிய அனைவருமே ஒரு விளையாட்டு வீரராக ஆக முடியும் என்பதுதான் இந்த விளையாட்டு வீரர்களுடைய சமூக ஆளுடைய கருத்தாக இருக்கிறது. தேவேந்திரன், அருண், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. செய்தியாளர்கள் அனைவரினுடைய தகவல்களுக்கும் நன்றி. ரொம்ப முக்கியமான தகவல்களை அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மண்ணிலிருந்து பதிவு செஞ்சுருந்தீங்க. மைதானம் அப்படிங்கிறது வெறும் தரை மட்டுமே கிடையாது. அதை தாண்டி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஏற்ற வகையில் அதை வடிவமைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை தாண்டி அதில் நிறைய உபகரணங்களும் கருவிகளும் பொருத்தப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதை விளையாட முடியும். அதை தாண்டி விளையாட்டு வீரர்களை உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் தங்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கான இடத்தையும் அமைக்கணும், இடமாகவும் அது இருக்கணும். சமீபத்தில் இந்தியா முழுவதும் வெளியான பெருமைக்குரிய ஒரு படமாக இருந்தது உண்மை கதையை தழுவி வந்த அந்த டாங்கல் திரைப்படம். அந்த தங்கல் திரைப்படத்தை பொறுத்தளவு அதில் அவங்க
அப்பாவால் தன்னுடைய மகள்களுக்கு மைதானத்தை வந்து அமைக்க முடியல, மைதானத்தை வந்து கொடுக்க முடியல, ஊரில் ஒரு மைதானம் இல்லைனாலும் வயல்லையே ஒரு மைதானத்தை அமைக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே நிறைய வயல்வெளியே இல்லை, அல்லது வயல் இல்லாத நிறைய தந்தை இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் அல்லது அவர்களுக்காகவும் மைதானத்தை அரசு தான் உருவாக்க வேண்டும். அதை சரியாக செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.